ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெயஸ்ரீ கிச்சன். நாம் இன்றைக்கி இட்லி பொடி வீட்டில் சுலபமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெள்ளை உளுந்து, நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பு, பூடு, எள்ளு, கொஞ்சமாக பொரிக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, காயம், இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்து 1 by 1 சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்ததை ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரை நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சு ஒரு 6 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில்